மாநில அரசின் திமுக ஆட்சியின் தோல்விகளை மறைக்கவே எஸ்ஐஆர் அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். 1952ஆம் ஆண்டு முதல் 2004 வரை இதை எடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் எந்த குறையும் சொல்லாத திமுக இப்ப ஏன் குறை சொல்லுது? குறை சொல்றதுக்கு காரணமே திசை திருப்பதா? திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தோல்வியை மறைக்கவே இது திசை திருப்புறாங்க அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தப்பெல்லாம் செஞ்சாங்கல்ல, அப்பெல்லாம் ஏன் வாய்மொழி மௌனமா இருந்தீங்க, இப்ப மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் கோவையிலே இருந்த பிஜேபி ஆட்களுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு முன்னோடியான ஒரு கூட்டம் தான் நிர்மலா சீதாராமன் பேசியது. அதாவது இந்த சப்ஜெக்ட்ல நிபந்தனையற்ற ஆதரவு எடப்பாடி பழனிசாமி எப்படி தருகிறார் என்ற கேள்வியை நம்ம முந்தா நேற்று பேட்டியில் கேட்டோம். நிதியமைச்சராக இருப்பவருக்கு அனுபவம் போதாது, அறிவும் பத்தாது என்பது நமக்கு தெரியும். அதை வெளிக்காட்டவே இந்த கோவையில் அவங்க பேசின பேச்சு 1952 இருந்து நடக்கிறது இல்லை. 1952 ஆரம்பிச்ச சப்ஜெக்ட்லையும் 2025 ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய செயல்பாட்டிற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நிர்மலா சீதாராமன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டிஎன் சேஷன் போன்றவர்கள் இருந்த அந்த தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடுகளை அந்த அம்மா படிக்கணும். அந்த அம்மா சொல்லக்கூடிய சப்ஜெக்டுக்கு அவங்க பொய் வாக்காளர்களை வாக்களிக்க செய்வது திமுகவுக்கு கை வந்த கலை என்று அந்த அம்மா பேசியிருக்காங்க. திருட்டு ஓட்டு என்பது எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் செய்வார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நிர்மலா சீதாராமனுக்கும் தெரியும். ஆனால் 52 இருக்கக்கூடிய சப்ஜெக்டை 2025 அப்படியே ஏற்பதற்கு பதிலாக ஏன் எதிர்க்கிறீர்கள் என்பதற்கு நம்ம ஏற்கனவே பல பேட்டியில காரணம் சொல்லிட்டோம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, தேர்தல் கமிஷன் செயல்பாடு என்பது எல்லா முனிசிபல் ஆபீஸ்லையும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் தேர்தல் பயிற்சியாளர்களுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது உட்பட ஒரு செப்பரேட் டீம் பங்கனிங் இருக்கும். தேர்தலும் ஜனநாயகமும் வாக்களிப்பதில் உள்ள வெற்றி தோல்வியையும் பின்னால வழியா நாடாளுமன்றத்துக்கு வந்த நிர்மலா சீதாராமனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க யாருடைய வாக்குல வந்தவங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் வாக்கு பெற்றவர்கள். நாமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிறந்ததிலிருந்து தேர்தலை பார்ப்பவர்கள். நீங்க உங்க பெயரை ஆட் பண்ணணும்னா நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எந்த ஃபார்ம் கொடுக்கணும், நீங்க சொல்லி நாம ஒரு 10 பேர் கொண்டு போய் கொடுத்து 8 பேர்ல ஆட் ஆகும், 2 பேர்ல இல்லாம போவோம். அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பை அபிஷியல்ஸ்.